ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா மண் வாங்க வந்திருக்கோம். இவங்க மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு பேக் வந்து 70 ருபீஸ். அதில் என்ன மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா கோகோ பீட்டு, ரெட் சாண்டு அண்ட் தென் உரம் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா தான், இது நல்ல காஸ்ட். வெளியே தான் பார்த்தீங்கன்னா அந்த காஸ்ட் அதிகமாக தான் இருக்குது. இவங்ககிட்ட எல்லா விதமான செடிங்களும் இருக்குது. மல்பெரி, மேங்கோ, ஆல்டைம், எல்லா விதமான ஃப்ரூட்ஸ் செடிங்களும் இருக்குது. எக்ஸோட் இருக்குது. உரம் ஒரு மூட்டை 100 ரூபா தான் இவங்ககிட்ட. நல்லா தான் இருக்குது உரம் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் இவங்ககிட்ட கோகோபீட் பிளாக்லாம் இருக்குது. கோகோபீட் சாண்டாகவும் கிடைக்குது. கோகோபீட்டும் ஒரு மூட்டை வந்து 100 ரூபா தான். ஸோ மண் பாருங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அது எவ்வளோ லூஸாகவே இருக்குது, ஒரு டைட்டாக இல்லாமல் இருக்குது. நல்லா இருக்குது. இவங்ககிட்ட கோகோபீட் பிளாக்கும் இருக்குங்க. பிளாக் பார்த்தீங்களா எவ்வளோ அடுக்கி வச்சுருக்காங்க. அதை பேக் பண்ணி ஒரு கவரில் போட்டு வச்சுருக்காங்க. ஒரு கவர் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா. ஸோ ஒரு கவர் அரௌண்ட் வெயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கிலோ வரும். நல்லா 4 கிலோ வந்துடும். ஸோ இதை நான் வாங்கி இதுதான் நான் வாங்கி இது ஒரு 10 பீஸ் வாங்கியிருக்கேன். ஊற வச்சு எவ்வளோ வருதுன்னு நான் செக் பண்ணி பார்ப்போம். நம்ம மாடி தோட்டத்துக்கு மாடி மேலாம் வச்சா, நம்ம கோகோபீட்டில் வச்சா நல்லதுங்க. மண் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா என்ன மரம்னே தெரில. பெரிய பெரிய மரமே இருக்குது. எல்லா மரமே சேல்ஸ் பண்ணுறாங்க. வாங்க நம்ம ஒரு மரமாக பார்ப்போம். இது அழகு வைக்கிற செடின்னு நினைக்கிறேன். என்னை விட ஹைட்டாக இருக்குது. நான் ரேட் எவ்வளோன்னு கேட்கல. நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். உங்களுக்கு நல்ல பெஸ்ட் ப்ரைஸாகவே பண்ணி தராங்க. ஹோல்சேல்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்ககிட்ட எல்லாமே இருக்குது. இது வந்து தேக்கு மரம். தேக்கு இலை பார்த்தீங்கன்னா டிம்பர் வுட்டு நம்ம நல்ல சைஸாகவே இருக்குது. சின்ன கிளையே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் அது முன்னாடி இருக்கிறது என்ன மரம்னு தெரியல எனக்கு. நிறைய மரம் பாருங்க. இது என்னோட ரொம்ப லைட்டாக இருக்குது. அழகுக்காக வைக்கிறதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ப்ரோமோ கேனட் ஒன்று இருக்குது பாருங்கள். ப்ரோமோ கேனட்டில் வந்து பூவோடவே இருக்குது. நான் கிட்டே ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். பார்த்தீங்களா, பூவோடவே இருக்குது. இந்த செடி பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான். எடுத்துகிட்டு போய் வச்சா ஒரு 6 மாதம் 7 மாதத்தில் வந்து பூ அதிகமாக வச்சு காய்க்க ஸ்டார்ட் ஆகிடும். எல்லாமே ஹைப்ரிட் செடி தான் இவங்ககிட்ட இருக்க ஃப்ரூட்ஸில் எல்லாமே. இங்கே பாருங்கள், கீழே ஒரு ஃபிக் இருக்குது. ஸோ அப்போ இங்கே ஃபிக்கு செடி ஏதோ ஒரு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபிக்கு செடி எங்கே இருக்குதுன்னு தேடி பார்ப்போம். வாங்க. இங்கே பாருங்கள், கொய்யாக்காய் செடி ஒன்று இருக்குது. அந்த கொய்யாக்காய் செடி பார்க்கலாம். கொய்யாக்காய் செடி நல்லா ஏன் ஹைட் இருக்குது. பூவெல்லாம் எதுவும் இல்லை. ஆனால் சீக்கிரமாக வச்சிங்கன்னா ஒரு 8 மந்த்ஸில் காய்க்க ஆரம்பிச்சிடும். நல்லாயிருக்கு செடியெல்லாம். கிராஸ் மேட் பாருங்கள். கிராஸ் மேட் இவங்ககிட்ட நிறைய இருந்திருக்கு. ஆக்சுவலி நிறைய சேல் ஆகிட்டுருக்கு போல். கிராஸ் மேட் நம்ம கார்டனுக்குலாம் யூஸ் பண்ணலாம். நல்லாயிருக்கு. ஐட்டம் அளவுலாம் நல்லா தான் இருக்குது ஃபுல்லாகவே. நான் ரேட் இதெல்லாம் என்னென்னு கேட்கல. எனக்கு தகுந்த செடி மட்டும் நான் ஒரு 5 செடி வாங்கியிருக்கேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா அழகான செடியெல்லாம் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் லெமன் செடி இருக்குது. இது ஃபிக்கு கடைசியாக கண்டிப்பாக எல்லா ஃபிக்கு சின்ன சின்ன செடியிலுமே ஃபிக்கு வச்சுருக்குங்க. இது யானை அத்தின்னு நினைக்கிறேன். இலை ரொம்ப பெருசாக இருக்குது. எல்லா சின்ன சின்ன செடியுமே ஃபிக் இருக்குது. இது வந்து பின்னாடி இருக்கிறது மேங்கோ, மல்பெரி. ஸோ இது எல்லாமே இந்த சைடில் இருக்குது. நான் இது லெமன் எடுத்திருக்கேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுவே எனக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீக் போகலான்ட்டு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ அப்போது கண்டிப்பாக இன்னொரு வீடியோ போடுறேன் ஃபுல்லாக டீட்டெயிலாக. இப்போது மேலே போய்ட்டு நிறைய நெஸ்டிங் அடிக்கிற வேலை, மெஷ்ஷெலாம் அடிக்கணும். ஸோ இன்றைக்கி பாதி வேலை தான் முடியும். எனக்கு இந்த பொங்கலுக்குள்ளே ஒர்க்கெலாம் முடிச்சு செடி வச்சிடணும்னு ஆசை. பாய் 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 பாய்.